ஸோ இப்போ தான் வந்து ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. ஸோ மார்னிங் வந்து ஒரு 7:30 மணிக்கு போல நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மணி 8 ஆயிருச்சு. ஸோ ஒர்க் அவுட் வந்து சூப்பராகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாரி நேத்து நைட் நான் எதுவும் சாப்பிடல. இந்த ஈவினிங் கொஞ்சமா நூடுல்ஸ் சாப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதோடவே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல. ஆனா நைட்டு வந்து ஒரு 10 மணி போல நான் நடந்தேன். ஒரு 20 நிமிஷம் நடந்தேன் மனசு கேட்காம. ஸோ அது வந்து அப்டேட் பண்ண முடியல. ஏன்னா பசங்கலாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நடந்தால வந்து அப்டேட் பண்ண முடியல. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வெயிட்ல எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்ல. அதாவது அதிகமாலாம் ஆகல. அதே நேத்து நான் சொன்னேன் இல்லைங்களா? நேத்து இருந்துச்சுங்களா? அதே வெயிட்ல தான் மெயின்டெயின் ஆயிட்டு வருது. ஸோ இன்னைக்கு வந்து கம்மி பண்ணிரலாம். இன்னைக்கு வந்து சூப்பரான 3 நேரமும் சூப்பரான ஒரு டயட் இருந்து, நாளைக்கு வந்து கம்மி பண்ணிடலாம் கொஞ்சம். ஸோ அடுத்த வாரம் வந்து நான் வெயிட் அப்டேட் பண்ணேன், வெள்ளிக்கிழமை பண்ணேனா, அதே மாரி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கண்டிப்பா இந்த வீக் வந்து நம்மளுக்கு வெயிட் கம்மியாகும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஏன்னா நல்லா போயிட்டுருக்கு இதுவரைக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் போய் குக் பண்ணிட்டு நம்ம கடைக்கு போணும். ஸோ சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு எடுத்திருக்கேன். 2 மீன் பீஸு, அப்புறம் 2 முட்டை, ஒரே ஒரு தோசை. ஸோ இதான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். சண்டே லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு, ஃபிஷ் குழம்பு, அப்புறம் ஒரு பாயில்டு எக், 2 ஃபிஷ் ஃப்ரை, தவா ஃப்ரை தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாரி இந்த சக்கரவள்ளி கிழங்கும், ஃபிஷ் குழம்பும் சூப்பரா இருக்கும் காம்பினேஷன். யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி சொல்லுங்க. உண்மையாலுமே நல்லாருக்கும் அது. இன்னைக்கு வந்து வாக்கிங் முடிச்சுட்டேன் நானு. வாக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க முடியல. பசங்கலாம் விளையாண்ட்டு இருந்ததுனால, என்னால அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல. ஏன்னா, சவுண்ட் போட்டுட்டே இருந்தாங்க. அதனால தான் சரி நடந்து முடிச்சுட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. ஸோ இப்போ தான் வந்து வாக்கிங் முடிச்சேன். ஒரு 4:30 போல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:10 ஆச்சு. ஸோ ஒரு 40 நிமிஷம் வந்து நடந்து முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து டே வந்து சூப்பராக வந்து நம்ம வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒர்க் அவுட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டயட்டும் இது வரைக்கும் சூப்பராகவே போயிட்டுருக்கு. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இன்னைக்கு சண்டே வேறு எல்லாருமே பார்த்து சாப்பிடுங்க என்ன சாப்பிட்டாலும். ஸோ நான்வெஜ் எடுக்கிறவங்களும் பார்த்து எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரைல இருந்தெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஸோ நானும் இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை எடுத்திருக்கேன். ஆனால் வந்து அது டீப் ஃப்ரை கிடையாது. ஸோ அது வந்து தவா ஃப்ரை இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஏர் ஃப்ரை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆயில் வந்து கம்மியாக நீங்கள் என்னனாலும் சாப்பிட்டுக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. நானும் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு கடைக்கு போகணும். நான் உங்களை கடைக்கு போயிட்டு பார்க்குறேன். நைட் டின்னருக்கு வந்து நான் 1.5 பீஸ் தவா ஃப்ரை ஃபிஷ் எடுத்துக்கிறேன். இதான் டின்னர். ஸோ இன்னைக்கு டே வந்து சூப்பராகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டின்னர் இதுதான். இதோட வந்து டே வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். இது வந்து எடுத்துக்கவே எனக்கு 8 மணி ஆயிடுச்சு. ஸோ 8 மணிக்கு தான் நான் சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்.